ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, நீ எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் சந்தோஷமாய் இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை அவர் கொண்டு வந்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை அவர் செய்து வருகிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, அவரை நாம் இன்னும் தேடும் பொழுது அவர் நமக்கு இடைப்படுவார். அவர் நம்மோடு கூட பேசுவார். அப்படியாய் இந்த காலை நேரத்திலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாமா? சங்கீதம் 119 அதிலே நாம் 18வது வசனத்தை நாம் தியானிப்போம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரலும். ஹல்லேலூயா! எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை கர்த்தர் இந்த காலை நேரத்தில் கொடுத்திருக்கிறார் பாருங்க. வேதம் சொல்லுகிறது, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரலும் என்று. அப்போ இன்றைக்கு நீங்க கேட்கலாம், இந்த வேதத்துல அப்படி என்ன அதிசயங்கள் இருக்கிறது? வெறும் வார்த்தை தானே, இதுல என்ன அதிசயங்கள் இருக்கிறது? இதுல என்ன அற்புதங்கள் இருக்கிறது? நான் சாதாரணமாய் வாசிக்கும் பொழுது எனக்கு ஒன்றுமே புரிவதில்லை, வெறும் ஒரு கதைகள் தானே அப்படி என்று நீங்க சொல்லலாம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆரம்பத்துல இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது நானும் அப்படியாய்தான் வாசித்துக் கொண்டிருந்தேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரம் இல்லை 2 அதிகாரத்தை நான் வாசித்து கொண்டிருப்பேன். ஆனால் பாருங்க, அதில் ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் ஒரு நாள் நான் இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது இதை ருசிக்கணும், இதை ரசிக்கணும் என்று சொல்லி நான் தேவனிடத்தில் ஜெபம் செய்தேன். அப்பா, இந்த வேதத்தில் இருக்கிற காரியங்களை நான் அறிந்து கொள்ள வேண்டும். நான் வெறும் அப்படியே வாசித்து கொண்டு போய்விடக்கூடாது. இதுல என்ன எழுதியிருக்கிறது? என்னை குறித்து இதுல என்ன எழுதியிருக்கிறது? நான் இதை வாசிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும். நீர் என்னோடு கூட பேசணும். இதன் மூலியமாய் தான் நீர் என்னோடு கூட பேச இருக்கிறீர். நீர் என்னோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை சொல்லி நான் ஜெபித்தேன். அப்போ இந்த வேதத்தை நான் வாசிக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளே பாருங்க, எப்பொழுதும் ஒரு 3 அதிகாரம் இல்லை 4 அதிகாரத்தை நான் வாசித்து கொண்டு போவேன். ஆனால் பாருங்க, அன்றைக்கு ஒரே ஒரு அதிகாரம் தான் நான் வாசித்தேன். ஆனால் அந்த ஒரே அதிகாரமே பல மணி நேரம் நான் வாசித்து கொண்டிருந்தேன். அப்ப பாருங்க, அந்த பல மணி நேரம் அந்த ஒரே அதிகாரம் தான் நான் வாசித்து கொண்டிருந்தேன். ஆனால் அந்த ஒரே அதிகாரத்திலே அவ்வளவு பொக்கிஷங்களை, அவ்வளவு அர்த்தங்களை, அவ்வளவு அற்புதங்களை நான் பார்த்தேன். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வேதமும் அதுதான் சொல்லி கொண்டிருக்கிறது. இந்த வேதத்திலே அநேக அற்புதங்கள் இருக்கிறது. இந்த வேதத்திலே அநேக பொக்கிஷங்கள் இருக்கிறது. ஆனால் நாம் அதை எப்படி வாசிக்க வேண்டும்? மனதார வாசிக்க வேண்டும். அதுதான் சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார் பாருங்க, இந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் அறிந்து கொள்ளும்படியாய், அதை புரிந்து கொள்ளும்படியாய் என்னுடைய கண்களை திறந்தரலும் என்று. இன்றைக்கு இந்த வேதத்தை நீங்க எப்படி வாசித்துக் கொண்டிருக்கீங்க? ஏதோ காலையில வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று ஒரு பொழுதுபோக்குக்காக வாசித்து கொண்டிருக்கீங்களா? இல்ல உங்க வீட்டுல யாரோ சொன்னாங்க, இல்லை உங்க பாஸ்டர் சொன்னாங்க டெய்லி ஒரு அதிகாரம் வாசிக்கணும் என்று சொல்லி அப்படியே வாசித்து கொண்டிருக்கீங்களா? தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேதத்தின் மூலியமாய் தான் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். உங்களுக்குரிய காரியம் இதில் எழுதியிருக்கிறது. நீங்க யார் என்று இதில் எழுதியிருக்கிறது. நீங்க எப்படி இந்த உலகத்துக்கு வந்தீங்க என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் எழுந்து போன இந்த சமாதானம், சந்தோஷம் திரும்பவும் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று இதில் எழுதியிருக்கிறது. உங்களுடைய குடும்பத்திலே ஒரு ஆசீர்வாதம் வர வேண்டுமா? அது இதில் எழுதியிருக்கிறது. உங்களுக்கு ஞானம் வேண்டுமா? அது இதில் எழுதியிருக்கிறது. உங்களுக்கு என்ன தேவை? இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன தேவை? எல்லாமே உங்களை குறித்து இந்த வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க இயேசுவிடத்தில் கேட்கணும். இந்த வேதத்தை நான் வாசிக்கும் பொழுது உங்களுடைய சத்தத்தை நான் கேட்கணும். நீர் என்னோடு கூட பேசுகிறதை நான் கேட்கணும். அப்பா, இந்த வேதத்தில் ஒரு அர்த்தங்களை நான் தகப்பனை அறிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய கண்களை திறந்தரலும். வெறும் இந்த வேதத்தை அப்படியே நான் வாசித்து கொண்டு போய்விடக்கூடாது. இதில் இருக்கிற அர்த்தங்களை நான் புரிந்து கொள்ளணும். இதில் இருக்கிற அற்புதங்களை நான் பார்க்கணும். இதில் இருக்கிற அதிசயங்களை நான் பார்க்கணும். அதை நான் உள்வாங்கிக் கொள்ளணும் என்று நீங்க கேட்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய கண்களை திறப்பார். நீங்க இனி வாசிக்கின்ற இந்த வேதமானது வித்தியாசமா இருக்கும்.
தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசுவிடத்தில் கேளுங்க. இன்றையிலிருந்து நீங்க உங்களுடைய வேதத்தை வாசிக்கின்ற இந்த முறை மாறணும். The way you read the Bible should be changed from today. இன்னிலிருந்து நீங்க வேதத்தை வாசிப்பீங்க, ஆனா கர்த்தர் உங்களோடு கூட பேசணும். அநேக வார்த்தைகளை பேசுவார். நீங்க உண்மையாய் வாசிப்பீர்கள் ஆனால் அநேக காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். மறைவிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க கேளுங்கப்பா, இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது என்னுடைய கண்களை திறந்திரலும், இதில் இருக்கிற அற்புதங்களை நான் பார்க்கணும் என்று கேட்கும் பொழுது நிச்சயமாய் அவர் உங்களுடைய கண்களை திறந்து இதில் இருக்கிற எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்க கேட்க போறீங்களா? வாங்க நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உங்க நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா தகப்பனே, அப்பா இந்த நாளில் என்னோடு கூட இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை தொடுவீராக. இத்தனை நாள் தகப்பனே வெறும் ஒரு பொழுதுபோக்குக்காக அப்பா தகப்பனே இந்த வேதத்தை வாசித்திருக்கலாம். ஆனால் இந்த நாளில் தகப்பனே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் இவர்களுடைய ஆவியின் கண்களை திறந்து தருவீராக. அப்பா, இந்த வேதத்தை அவர்கள் தியானிக்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது நீர் அவர்களோடு கூட இடைப்பட வேண்டுமா நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்பா, இதில் இருக்கிற அர்த்தங்கள், அப்பா இதில் இருக்கிற பொக்கிஷங்களை அவர்கள் காணும்படியாக நீர் கிருபை செய்வீராக. அப்பா, நீங்க தொடும் ஆண்டவரே, நீங்க தொடுங்கப்பா. நீங்க அப்படியே செய்ய போவதுக்காக நன்றி ஆண்டவரே. அவருடைய ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.